இப்போ நான் 89 நான் ரஜினி அந்த மாதிரி வந்தேன். நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இப்படி தான் ஸ்டைலாக வருவேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தைன்னு சொல்லும் என் பேரை மின்னு சொன்ன இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு 30 வருஷம் திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா சினிமாவில்? இன்றைக்கி தெரியுதுன்னா சம்பாரிச்சு காசு பணம் புகழ் வந்தோன்னா உட்காந்து வீடியோ பேசினா போதுமா? கீப்பு பணம் கட்டாமல் எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நான் 50 தேட்டர் தரோம். தான் ஜெனிஸ் இருக்காரு 50 தேட்டருக்கு நான் கையெழுத்து போட்டு தரோம் எங்கள் சங்கத்தில். ரஜினி வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், விஜய் வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், சிம்பு வந்தால் கொள்ளையடிச்சிடலாம் தான் இவங்க இதை வச்சே ஏற்க. ஏன் இந்த படம் போடலன்னா நீ வாடகை வாங்கிக்கிறேன் எங்களுக்கு டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்பீச்சு. அதனால் ஏதாவது குறை இருந்தால் மன்னிக்கணும். பத்திரிக்கைக்காரங்க எல்லாத்துக்கும் என்னோடய வணக்கம். என்னோட தலைவர் அன்பு செல்வன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இவங்களெல்லாம் பார்த்தா நிஜமாலுமே ஆர்டிஸ்டாக தெரியல, கொஞ்சம் தடுமாறுது. ஏன்னா நாங்கள் அப்படி ஒரு ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், அப்படி ஒரு பழக்கம். அதனால் திருப்பி என்னோடய ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு. சப்போஸ் படம் வெற்றி அடையுதோ இல்லையோ, எல்லாரையும் பார்த்தது அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்களை விட இவங்களை பார்த்து இன்னும் சந்தோஷம். அதனால் கண்டிப்பாக வெற்றி அடையுன்னு நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். அதேமாரி இந்த படம் நான் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுலாம் எடுக்கலை. சார் சொல்கிற மாரி எனக்கு முன்னாடி நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இப்படிலாம் வந்திருக்குறாங்க. அதுக்கு மெயினாக கஷ்டப்பட்டு என் கூட நின்று என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் முக்கியமாக சுரேஷ்ன்னு சொல்லி என் நண்பர் ஒருத்தவர், அவர் நிறைய விஷயத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அப்புறம் எங்கள் படத்தில் வர காமெடி சீன்ஸ் அது நான் எழுதுனதுனாலும் அது இப்படி தான் இருக்கணும், இவ்வளோ அழகாகவும் மாற்றலான்னு அந்த குழந்தைய அழகாக மாற்றினது சாம் சார் தான். அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு பேப்பரை எடுத்துகிட்டு போய் உக்காந்துருவார். உட்காந்து எழுதி என்ன அவர் இப்படின்னு நான் கூட நினச்சேன். ஆனால் அவர் எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம எழுதுனதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு. ஸோ அந்த படத்தில் காமெடி சீன் வந்திருந்தால் அது உண்மையிலே ரசிக்கிற மாதிரி இருந்தால் என்னோடது கரு மட்டும்தான், மிச்சம் எல்லாமே எழுதுனது எல்லாமே சாம் சார் தான். ஏன்னா எது யார் செஞ்சாலும் அது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றப்ப இந்த படத்தில் அவரோட பங்கு இருக்குது. மற்றபடி நான் நம்ம சசி சார் கேட்டார், ஏன் மீனா மேடம் வந்து இன்னும் வரலையா, இவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணார். இப்போ நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களை பார்த்த உடனே இன்னும் இவ்வளோ எங்கே இருக்கீங்க, நான் வந்து அவங்களுக்கு ஜோடினா ஒத்துக்க மாட்டாங்க, கூட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையானாங்க. சரி பரவாயில்ல, ஓரளவு மேட்ச் ஆகுதா? இல்லை இல்லை சொன்னாங்க, இருந்தாலும் பொதுநலம் கருதி அவங்க வெக்கப்படுறாங்க. சார் இப்போ நீங்கள் போத்து விடுறத பார்த்தா உண்மையுமே மாமான்ற ஓகே. அதனால் இந்த படம் வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு தீம் தான். இந்த உலகத்தை நம்ம என்ன தான் நினச்சாலும் முழுசாக நல்லதாலாம் மாற்ற முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு கெட்டதும் இந்த உலகத்தை முழுசாக கெட்டதாக்கி அழிக்கவும் முடியாது. ஸோ நல்லது கெட்டது கலந்தது தான் இந்த உலகம். அது நம்ம மனசில் தான். ஸோ அதோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் மெசேஜ் படத்துலேயே அதனோட வைப்ரேஷன் தான் நாமெல்லாம் வேறு வேறு வடிவத்தில் இருக்கிறோம். ஒரே மனுஷனால் ஒரு டைம் நல்லவனாகவும் இருக்க முடியும், அதே மனுஷனால் கெட்டவனாகவும் இருக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் இதில் உள்ள மெயினான தீமு. இதை வச்சு தான் இந்த கதை போகுது. அதனால் பத்திரிக்காரங்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னு ரொம்ப கேட்டு. அதுதான் தந்திரம். தந்திரனால என்ன, தந்திரம் பண்ணி போகிறது, அதுக்கு பேர் தான் தந்திரா. ஆனால் அது இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாரி இருக்கும், ஆனால் அது நமக்கு திருப்பி அடிக்கிறப்ப நம்மளும் இருக்காமல் போயிடும். அதான் தந்திரா தான். மந்திரத்திலேருந்து தந்திரம் பண்ணுறது தானே. காமெடி ஃபுல்லாக நான் ஒன்றும் பண்ணல, என்னை விட பயங்கரமாக சாங்ஸ் பண்ணியிருக்காரு. இப்போ டைரக்ட் பண்ணாரு, அவர் வேறு டைரக்டர் பண்ணாலே அவர் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவார். மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவரே ரொம்ப சந்தோஷம். அந்த கேள்வி அதுக்கு சார் தான் சொல்லணும். அது உண்மைதான். கார்த்தி சொல்றது சார் இவங்களுக்குலாம் வேலை கொடுத்தாரு, இல்லை அவர் மட்டுமே? இல்லை அவருக்கு எல்லாமே எல்லாம் க்ளீனாக, யாருக்கு என்ன எது உண்மையிலே ரசித்து செஞ்சாப்புல. சொல்லுங்க, தெளிவாக சொல்லுங்க. ஒருவேளை அதில்
ரொம்ப ஈடுபாடாக இருக்கிறதால அப்படி செஞ்சாரா என்னன்னு தெரியல. அதில் ஒரு சீனும் எதை ரசித்து செஞ்சார். இல்லை, அவங்க எழுதின சீன் எல்லாமே உண்மையிலே ஒரு என்ன வந்தோமா ஷூட் பண்ணோமா நடித்தோமான்னு அப்படிலாம் இல்லை, ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப நான் தான் வெறும் 0. தந்திரான்னா காமம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பேசுறதெல்லாம் பார்க்குறப்பையும் கொஞ்சம் இறக்கப்படங்க இருக்கு. படம் எப்படி தந்திரான்றது காமம் கிடையாது. தந்திரான காமம் எப்படி வரும்? தந்திரா தந்திரான்னு எதுவுமே மந்திரம்னு அர்த்தம் தமிழில் இல்லை. தமிழில் நீங்கள் எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அனுப்புங்க. தந்திரானா காமம். காமம்ன்றது என்ன? நீங்கள் அப்படி காமம்ன்றது ஒரு ஆசை இல்லையா? அதை நம்ம கடவுள் மேலேயும் வைக்கலாம், நம்ம குடும்பத்து மேலேயும் வைக்கலாம், நான் உங்கள் மேலேயும் வைக்கலாம், நீங்கள் என் மேலேயும் வைக்கலாம். ஸோ காமம் இவ்வளோ தானே, இருந்துட்டு போகுது, இருக்கலாம், இருக்கட்டும். ஹீரோயின் வந்துக்கிட்டு இருக்காங்க, எப்பயும் போல ஹீரோயின் வந்து இல்லை இல்லை வந்துக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அவங்கள பற்றி ஹீரோயின் ஃப்ளைட்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த கொஞ்சம் லேட்டு, அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டாங்க, வந்துடுவாங்க. தாராளமாக கேளுங்க சார். நீங்கள் நானும் அவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி நான் பார்த்தது, நானும் 30 வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன். அவ்வளோ எங்கே இருக்கீங்க, ஆனால் நிறைய படம் அதுமாதிரி பிரமாதமான நடிகர் நீங்கள். சின்ன திரையானாலும் பெரிய திரையானாலும் ஏன் வாய்ப்பு வரலையான்னு நீங்கள் தேடலையா, இல்லை வர்றதை அவாய்ட் பண்ணுறீங்க? யாராவது வர்ற லட்சுமி வேண்டாம் என்ன காரணம்? யாரும் கொடுக்கலீங்க, அதான் உண்மை. இல்லை அவ்வளோ டேலண்ட் கொடுக்க ஒரு அழகு மட்டும் கிடையாது. இல்லை நீங்கள் நல்ல ஒரு நடிகராச்சு, அதான் அவர் கேட்குற கரெக்டாக கேட்குற. ஒரு நல்ல நடிகன் இண்டஸ்ட்ரியில் வர வேண்டிய ஆள் யாவெல்லாம் கேட்குறாரு, கரெக்டாக சொல்லுங்கள். அவர் தமிழில் தர்றப்ப தெலுங்கு போயிடுறாரு, தெலுங்கில் தர்றப்ப கன்னடத்துக்கு போயிடுறாரு. ஒரு அதனால இருக்கும். நடுவில் மலையாளத்துக்கு போயிட்டீங்க, இங்கே கிடைக்கலன்னு மலையாளத்துக்கு போயிட்டு வந்தேன், திரும்ப இங்கே வந்துட்டேன். பல லாங்குவேஜுக்கு போயிடுறாரு. தனுஷார் அடுத்த படம் பண்ணியிருக்கணுங்க வேல்ஸ்க்கு. திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்றாரு, நாங்க வந்து தியேட்டர் கொடுக்க ரெடியா இருக்கோம், சின்ன படங்கள் எடுக்கிறவங்க வந்து கியூபிக்கா பணம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 50 தியேட்டருக்கு கூட பணம் கட்ட மாட்டாங்க, எப்படி நாங்க தியேட்டர் கொடுக்கணும் மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்களே எல்லா தயாரிப்பாளர்களும் சின்ன படங்களுக்கு தியேட்டர் கொடுக்கலன்னு. நாங்க தியேட்டர் கொடுக்குறோம், ஆனா சின்ன படம் உள்ளவங்க கியூபுக்கா பணம் கட்டுறாங்க, நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். அதுக்கு உங்களோட பதில்? கியூபு பணம் கட்டாமல் இது வரைக்கும் 10 லட்சம் படம் ரிலீஸ் ஆச்சு, கட்டாமே வந்துச்சு. இல்லை அவர் சொல்லுங்க, அவர் சொல்லுவார். ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா, எல்லாருமே திருப்பூர் சுப்பிரமணியம் எத்தனை வருஷத்துக்கு இது ஒரு 30 வருஷம் திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? திருப்பூர் சுப்பிரமணியம் எவனுக்கா தெரியுமா? சினிமாவில் இன்றைக்கி தெரியுதுன்னா சம்பாரிச்சு காசு பணம் புகழ் வந்தோன்னா உட்காந்து வீடியோ பேசினா போதுமா? நீங்கள் ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார், அவர் எப்படி வந்தார்? ஏங்க இவர் இப்போ கஷ்டப்படணும், இப்போ இவர் பணம் கட்டாமல் இப்போ ஃப்ரெஷ் பண்ணி வச்சா சும்மா வைப்பாரா? இப்போ படம் எடுத்து காசு இல்லாமல் சும்மா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சும்மா வந்து உட்காந்துருப்பாங்களா? சொல்லி இப்போ இவர் வந்து சும்மா அவர் யார் மயில்சாமி பையன் எவ்வளோ பெரிய மயில்சாமி எவ்வளோ பெரிய ஹீரோ, எவ்வளோ பெரிய நடிகர், அவர் பையன் வந்து சும்மா வந்து உட்காந்துப்பார். அவர் காசுலாம் வந்து நடித்தாங்களா? அப்படி இல்லை. திருப்பூர் சுப்பிரமணியம் இன்றைக்கி ஒரு தலைவராகி ஒரு ஸ்டேஜ் அதனால் அவர் வந்து பேசுகிறாரு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் கீப்பு பணம் கட்டாமல் எந்த படம் ரிலீஸ் பண்ணி ஒரு படம் அவனை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். நான் 50 தேட்டர் தரோம், இந்த ஜெனிஸ் இருக்கார், 50 தேட்டருக்கு நான் கையெழுத்து போட்டு தரோம் எங்கள் சங்கத்தில். வெறும் 4200 ஒரு வாரம் தானே, ஒரு 50. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க? 50,000 இப்போ கட்டாமல் இருப்பார், 2 லட்ச ரூபாய் கட்டாமல் இருப்பார் அவர். தேட்டர் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் வச்சு தேட்டருக்காரன் தான் ஏமாத்துறான். ரஜினி வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், விஜய் வந்தால் கொள்ளையடிச்சிடலாம், சிம்பு வந்தால் கொள்ளையடிச்சிடலாம் தான் இவங்க இதை வச்சே ஏற்கனவே. ஏன் இந்த படம் போடலன்னா நீ வாடகை வாங்கிக்கிறீங்க, டிக்கெட் வாங்க சொல்கிறாங்க. இந்த ஒன்றும் இல்லை, இந்த மதுரை 16 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, 1,60,000 டிக்கெட் வாங்கியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூட்டர் காசு கொடுத்துருக்காரு, படத்தை ரிலீஸ் பண்ண காசு கொடுத்துருக்காரு, தேட்டர் மேனேஜர் காசு கொடுத்துருக்காரு, போஸ்ட் காசு கொடுத்து கடைசியாக 50 டிக்கெட் சொல்லி ஒரு மக்கள் யாரும் படம் வரலன்னு ஒரு சார் வரல சார் குற்றச்சாட்டு வரலன்னா படம் நாங்களும் ஒழுங்காக எடுக்கணுங்கிறது நான் முதல் வார்த்தையை வைக்கிறேன். ஒவ்வொரு நடிகரும் சொல்லுவேன், எங்களுடைய தயாரிப்பாளர் படத்தை முன்னே நல்லா எடுக்கணும், அதுக்கு ஓரளவு கம்பல்சரி ஆர்டிஸ்ட் போட்டு எடுத்து நான் 100 நட வரேன். அதை சார் என் சங்கத்தில் முதல் வார்த்தையாக தான் சார் சொல்லுவேன். வருவான் வந்தோடனே என்னம்மா சார் சங்கத்தில் சேரணுமா, யார் டேரக்டருமா, நான் தான்ம்மா, பிடிச்சிருக்கேன் நான் தான்ம்மா, ஹீரோயோ மக்கள் யாரையும் படம் பார்ப்பா, ஆடியன்ஸ் நீயே இருந்துக்கிறியா அப்படிமா. அதுக்கப்புறம் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு நீ ஹீரோவை மட்டும் இரு, இல்லை டேரக்டரை மட்டும் இரு, இல்லை பிடிச்சத மட்டும் ஏதாவது ஒன்றுலேருந்து கான்செப்ட் பண்ணி வா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் இந்த மீடியோட இது என் தாய்மொழி சத்தியமாக தான் சொல்லிட்டு வரேன். நான் என்ன காரணம், ஜெயிச்சிக்கா. இப்போ நான் 89 நான் ரஜினி அந்த மாதிரி தான் வந்தேன். நான் சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து இப்படி தான் ஸ்டைலாக வருவேன்.
சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லும் என் பேரை மின்னு சொன்ன இன்னைக்கு வந்து நின்று சென்னையில் பிச்சை எடுத்து ஓடி வந்து உங்கள்கிட்ட பேட்டி கொடுக்குறேன். அதனால் கஷ்டப்பண்ணுங்க. அதனால் யார் சொல்ல படம் நல்லா எடுக்கணும். இப்போ நான் ஹீரோன்னு சொன்னால் ஹீரோ இது வரைக்கும் ஆகவே இல்லையே. எனக்கு ஹீரோ ஆசை கிடையாது, பிடிச்ச ஆசை கிடையாது, டேஷன் ஆசை கிடையாது. நீ சினிமா காப்பாற்றுங்கிற ஒரே ஆசை தான், சத்தியமாக கிடையாதுங்க. படம் நல்லா எடுக்கான ஒரு படம் 2 வாரத்துக்கு முன்னாடி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. ஆமாம். ஆனால் நீங்கள் அதுக்கு சில திட்டங்கள் என்ன அந்த படத்தோட தெரியல. அந்த படத்தோட பிடிச்ச என்னோட சங்கத்தில் உரிமை அந்த பையன் பேர் ஆதார்ஸ், இன்னொரு பையன் கௌரி விஜய். நல்ல படம், பெருசாக ஓடலை. நீங்கள் மீடியா எல்லாருமே சூப்பராக சொல்லி என் காதுக்கு வந்துச்சு. எல்லாரும் நல்லா இருக்கு, இது முழுந்து முழுந்து சிரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது பப்ளிசிட்டி சரியான முறையில் அவங்க 2 அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை சார். அண்டர்ஸ்டாண்டிங் பப்ளிசிட்டி இருந்துச்சுங்க. ப்ரொடியூசருக்குள்ளே ஹீரோவுள்ள ஈகோ. அந்த பையன் ஆஸ்திரேலியா இருக்காப்புல ஆதர்ஸ்னு. அந்த ஆதர்ஸ் பொண்ணு சொல்கிறாப்புல, சார் எனக்கு கண்டிக்கவே இல்லை, நான் தான் சார் அவுட் யூனிட் எல்லாமே நான் தான் சார் கொடுத்தேன், எல்லாம் நான் கொடுத்தேன் சார். எனக்கு ஒரு வாரத்து கூட படம் ஓடுதான் கூட சொல்ல சார். நான் அப்பப்போ பேசுகிறேன். ஆதர்ஸ் இருக்குது இந்த பேசின வாய்ஸ் மெசேஜ் கூட இருக்குது வாட்ஸ்அப்பில். சார் நான் 2 மணி நேரம் வரேன் சார். ஒரு நல்ல படத்தை 2 பேர் சேர்ந்தாலும் ரிலீஸ் பண்ணணும். ஒரு 2 பையன் ஹீரோ, பிடிச்சது ஒரு பையன், அப்படி சேர்ந்து அந்த ஒரு ஹீரோ விட்டுட்டு இவங்க மட்டும் பப்ளிசிட்டி பண்ணால் அவனோட மனசை பாதிக்கல சார். ஒரு படம் எடுக்கும்போது 10 பேர் கை தட்டினா தான் ஜெயிக்க முடியும், தனியாக கை தட்டினா ஜெயிக்க முடியாது. நீங்கள் எல்லோரும் 10 பேர் ஹெல்ப் பண்ணி வந்துருக்கலாம். அதேமாதிரி நாங்களும் படம் நல்லா எடுக்கணும். இந்த திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லாம் வந்து நீ சொல்கிறாருன்னா அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. காரணம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்கோம். ஒரு தேட்டர் கட்டுறான், தேட்டர் கட்டணும் நேராக ஸ்டேட்டாக உடனே சம்பாதிச்சிட முடியுமா? ஒரு 10 படம் ரிலீஸ் பண்ண. அதனால் இன்றைக்கி ஆர்டிஸ்ட் வேலை வச்சு தேட்டரில் சம்பாதிக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லா காசு டிக்கெட்டை வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணி வாடகை வாங்கிட்டு விட்றாங்க. இது எங்கள் ஆளுங்களும் நல்லா படம் எடுக்குங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. நன்றி.